வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 2ல் தொழிற்பெயருங்கிற நமக்கு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் முதல் ஒன் வேர்ட், பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஆன்சர் வந்து படித்தல். அடுத்து பின் வருவனவற்றில் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஆன்சர் ஊரு. அடுத்து நமக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஓட்டம். ஓட்டம்ங்கிறது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து பிடி. பிடிங்கிறது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து சூடு. சூடுங்கிறது வந்து முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். 2, 3, 1. அடுத்து நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வளர்தல் என்பது எவ்வகை பெயர்? விளக்கம் தருக. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், முதலிலே தெரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன? சான்று தருக. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 35ஆம் பக்கம் இருக்குது. 35ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் பாயிண்ட் என்ன வரும்னா, வளர்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதை வந்து எழுதிக்கோங்க. வளர்தல், அதுக்கடுத்து என்பதுன்னு எழுதிக்கோங்க. வளர்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இது முதல் பாயிண்ட்டு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, ரெண்டாவது லைன் பாருங்கள். அதில் ரெண்டாவது பேரா பாருங்கள், இவ்வாறுன்னு இருக்கா. இவ்வாறுங்கிறத அடிச்சுட்டு வளர் என்றன்னு எழுதிக்கோங்க. அது இவ்வாறு அடிச்சுட்டு வளர் என்ற வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். அவ்வளோதான். இது வந்து இரண்டாவது பாயிண்ட். பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இருக்குது, எடுத்துக்கோங்க. முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே இருக்கிற அந்த 2 லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பெரிய பேரா கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் குறிச்சிருக்கேன், அதை பார்த்து அப்படியே குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நமக்கு பின்னாடி சில ஒன் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா. இப்போ நம்ம அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கவிதையை நிறைவு செய்ய கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வயலும் பசுமையும் அழகு, மலரும் வண்ணமும் அழகு, கடலும் அலையும் அழகு. அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. வயலும் பசுமையும் அழகு, மலரும் வண்ணமும் அழகு, கடலும் அலையும் அழகு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு படம் உணர்த்தும் கருத்தை 5 வரிகளில் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 5 வரியில் வந்து இந்த படத்தை பற்றி நம்ம வந்து எழுதணும். ஸோ இப்போ இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். இதுதான் அது. இதை வந்து அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. மனிதர்களும் இயற்கையும் ஒரு குடும்பம் போல் இணைந்து வாழ வேண்டும். இயற்கையின் அனைத்து உயிர்களும் ஒன்றோடொன்று சார்ந்து வாழ்கின்றன. இயற்கை வளங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும். இயற்கையோடு இணைந்து செயல்பட்டால் உலகம் அமைதியாகவும் வளமாகவும் இருக்கும். இதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே நமக்கு பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்ட சொற்களை ஒரு தொடரில் முதல் மற்றும் இறுதி சொல்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான ஆன்சர் இருந்தால் இருக்கும், அதை பார்த்து எழுதிக்கோங்க. இசை. இசை ஒரு தெய்வீக கலை. அப்புறம் வந்து மனிதனின் மனதை மயக்குவது இசை. அடுத்து ரெண்டாவது, கட்டிடக்கலை ஒரு சிறந்த கலை. அடுத்து இன்னொன்று வந்து உலக மக்களை வியப்பில் ஆழ்த்துவது கட்டிடக்கலை. அடுத்து மூன்றாவது, வண்ணங்கள் ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கின்றன. வண்ணங்கள் ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கின்றன. அடுத்து வந்து ஓவியங்களுக்கு அழகை தருபவை வண்ணங்கள். இதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி அடுத்து இடைச்சொல் கூ சேர்த்து தொடரை எழுதுக. நம்ம வந்து இடைச்சொல் அந்த கூங்கிற வார்த்தையை சேர்த்து அந்த தொடரை வந்து நம்ம எழுதணும். இப்போ இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், மாடு புல் கொடுத்தார். இது கூ சத்ததுன்னு என்ன வரும்? மாட்டுக்கு புல் கொடுத்தார். அடுத்து பாட்டுக்கு பொருள் எழுது. செடிக்கு பாய்ந்த நீர், முல்லைக்கு தேர் தந்தான் பாரி, சுவருக்கு சாந்து பூசினாள். இதையும் அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்களா. இந்த பத்தி கீழே நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம இந்த பத்தியை படித்து பார்த்து ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதில் வந்து மொத்தம் நம்ம 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 5 கொஸ்டினுக்குமே நம்ம வரிசையாக ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு மேலே நமக்கு ஒரு பத்தி கொடுத்துருந்தாங்களா, அதில் தான் ஆன்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். ரெண்டாவது பேரால் சாலையில் வாகனங்களை இடப்புறமாகவே செலுத்த வேண்டும். அது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதுக்கடுத்ததுலேயே நமக்கு ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் விட்டுன்னு இருக்கா, அதிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும். அது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அதே பேரால் லாஸ்ட்டில் பாருங்கள், இரட்டை மஞ்சள் கோடுன்னு இருக்கா, அதிலிருந்து அந்த பேரா முடிய வரைக்கும் பக்கசாலையை பயன்படுத்தக்கூடாது. அது வந்து மூணாவது கொஸ்டின். அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடுத்த பேரால் ஒரு வழி பாதையிலேருந்து செலுத்த வேண்டும் வரைக்கும். அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அந்த பேரால் 3வது லைனில் வாகனத்தை பின்தொடரும் போது அதிலிருந்து ஒளிர செய்ய வேண்டும். நீங்கள் இதை பார்த்து அப்படியே குறிச்சிடலாம். உங்களுக்கு தெளிவாக தான் தெரியுது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், பார்த்து குறிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு கட்டங்களில் நிரப்புகள் இருக்குது. நமக்கு ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இறந்த காலமும் நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் எழுத சொல்லியிருக்காங்க. பார்த்து எழுதிக்கோங்க. இறந்த காலத்தில் எழுதினால், நிகழ்காலத்தில் எழுதுகிறாள், எதிர்காலத்தில் அப்போ என்ன வரும்? எழுதுவாள் அப்படி வரும்.
அடுத்து அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இதையும் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. பிடித்தால், பிடிக்கிறாள், பிடிப்பாள். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை கண்டறிந்து கட்டங்களை நிரப்புக. முக்கணிகளில் ஒன்று என்னது? மா. அதை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து கதிரவன் மறையும் நேரம், அதற்கான ஆன்சர் என்னது? மாலை. அடுத்து மூன்றாவது பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு என்னதுன்னா மாநாடு. அடுத்து எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு என்னதுன்னா மாத்திரை. அளவில் பெரிய நகரம் என்னது? அளவில் பெரிய நகரம் என்னது? மாநகரம். அவ்வளோதான். இப்போ நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் செகண்ட் டேர்மில் இருக்கிற இயல் 1க்கு ஆன்சர்ஸ் போட்டுட்டோம், இயல் 2க்கு ஆன்சர்ஸ் போட்டுட்டோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.